வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெஸ்டிசைட் அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் யூனிட் 9ஓட பெஸ்டிசைட் அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸோட ரிவ்யூவாக நம்ம பிளான்ட் ப்ரொடெக்ஷன் அப்ளையன்சஸ்னால் என்ன, மேனுவலி ஆப்ரேட்டட் டஸ்ட் என்ன, ஆப்ரேட்டட் டஸ்ட் என்ன, பவர் ஆப்ரேட்டட் டஸ்ட் என்ன, ஸ்ப்ரேயர் டைப் ஆஃப் ஸ்ப்ரேயர்ஸ் என்னென்ன இருந்தது. ஸோ மேனுவலி ஆப்ரேட்டட் ஹைட்ராலிக் ஸ்ப்ரேயர்ஸ், நிமாட்டிக் ஸ்ப்ரேயர்ஸ், ஸோ பவரில் ஆப்ரேட் பண்ணுற ஹைட்ராலிக் ஸ்ப்ரேயர், பவரில் ஆப்ரேட் பண்ணுற நிமாட்டிக் ஸ்ப்ரேயர்னால் என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸோட ஓவியோவா ஏரோசோல்ஸ், இன்செக்டிசைட், ஸ்மோக்ஸ், வேப்பரைசர்ஸ்னால் என்னது, அதர் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் என்னென்ன இருக்குன்றதை பற்றியும், ஸோ பெஸ்டிசைடும் அதோட என்விரான்மெண்டல் பொல்யூஷன் என்னென்ன காசு ஆகுதுன்றதை பற்றியும் தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஏரோசோல் அப்படின்னா ஏரோசோல்ன்றதை ஒரு ஃபாகுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மிஸ்ட் மாதிரி, ஒரு பனிமூட்டை மாதிரி. ஸோ இதில் நிறையா லிக்விட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் சைஸில் இருக்கும். எல்லாமே மைக்ரோஸ்கோபிக் கிடையாது, அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் சைஸஸில், தட் இஸ் 0.1லேருந்து 50 மைக்ரான்ஸ் அளவுக்கு ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இந்த ஏரோசோல்ஸை நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சொல்யூஷன், தட் இஸ் இன்செக்டிசைட் சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணும் போது அது கூட ஃபியூயல் ஆயில், ஹீட்டட் சர்ஃபேஸ், ஸோ ஹீட்டட் சர்ஃபேஸில் இன்செக்டிசைடையும் ஃபியூயல் ஆயிலையும் ஸ்ப்ரே பண்ணும் போது இந்த மாதிரி ஏரோசோல் நமக்கு கிடைக்குது. ஸோ ஸ்ப்ரேயிங் த்ரூ ஏ கேபிலரி டியூப், தட் இஸ் டியூப் இருக்கும். ஸோ கேபிலரி டியூப்ன்றது ரொம்ப ஃபில்டர் பண்ணி ஸ்மால் அமௌண்ட் ஏரோசோல்ஸை தான் வெளியே விடும். ஸோ கண்டெய்னர் ஆஃப் அ லிக்விஃபைடு கேஸ், ஒரு லிக்விஃபைடு கேஸில் இருந்து. ஸோ ஃபோர்ஸிங் இன்செக்டிசைட் சொல்யூஷன் பிட்வீன் க்ளோஸ்லி அப்போஸ்ட் அண்ட் ரேப்பிட்லி ஸ்பின்னிங் டிஸ்க். ஸோ ரேப்பிட்லி டிஸ்க் இருக்கு இல்லையா, ஸோ டிஸ்க் இஸ் அ ஃபேன், நீங்கள் வந்து இதை இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஏரோசோல்ஸை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இங்கே ஸ்ப்ரெட் ஆகி ஸ்மால் ட்ராப்லெட்ஸாக வெளியே வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ஹை வெலாசிட்டி ஏர் ஸ்ட்ரீம், தட் இஸ் சேம் டு எ ஸ்பின்னிங் டிஸ்க். Aerosols are very promising for insect and mite control in enclosed spaces. ஸோ ஒரு மூடி வச்சு நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு தோட்டமாக இருக்கட்டும், இல்லை கார்டனாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் அங்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஏரோசோல்ஸை நான் யூஸ் பண்ணும்போது அந்த இன்செக்ட்டுக்கும் மைஸையும் என்னால் நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியுது. இந்த ஏரோசோல் ஜென்ரேட்டிங் எக்யூப்மெண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் எக்ஸாஸ்ட் ஏரோசோல் ஜென்ரேட்டர்ன்றது ஃபஸ்ட்டு டைப். ஸோ எக்ஸாஸ்ட் ஏரோசோல் ஜென்ரேட்டரை பற்றி நம்ம பார்க்கும்போது, எக்ஸாஸ்ட் கேஸ் ஃப்ரம் அ tractor or a truck or air heated by it for their automation of insecticide liquid and propulsion of fog generated. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு எக்ஸாஸ்ட் கேஸ், ஸோ அதை டிராக்டர்லேயோ ட்ரக்குலேயோ அந்த ஏரை ஹீட் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்செக்டிசைட் லிக்யூடையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸோ ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ஏரோசோல்ஸ் எல்லாமே நிறைய ஏரோசோல் தான் சேர்ந்து அது ஒரு ஃபாகாக ஜென்ரேட் ஆகுது. இந்த ஸ்டீம் ஏரோசோல் ஜென்ரேட்டர் வாட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு ஸ்டீம் இன்டு சாம்பர் அண்ட் மிக்ஸ்ட் வித் ஆயில் சொல்யூஷன் பெஸ்டிசைட் த்ரூ காயில்ஸ் ஆஃப் டியூப். ஸோ நான் இதை என்ன பண்ணிட்டேன், இந்த ஏரில் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ ஏரில் ரிலீஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது ஒரு ஸ்டீமாக ஒரு ஜென்ரேட்டருக்குள்ளே நான் மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து ரிலீஸ் ஆகிற இந்த ஏரோசோல்ஸை நான் கேப்சர் பண்ணி இந்த ஏரோசோல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆயிலோட மிக்ஸ் ஆகுது. ஸோ ஆயிலோட மிக்ஸ் ஆகும்போது இந்த ஆயிலேருந்து காயில்ஸ் ஆஃப் டியூப்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஹாட் சர்ஃபேஸ் ஜென்ரேட், ஸோ இது எல்லாமே ஹாட் இப்போ இந்த ஆயிலோட சேர்ந்து அதுவும் ஹாட் ஆகிடுச்சு. ஸோ ஹாட்டாக இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேட்டரை நான் என்ன பண்ணுறேன், 37 டிகிரி செல்சியஸில் க்ளவுட் ஆஃப் ஒயிட் ஃபாக் பெஸ்டிசைட்ஸ் வந்து என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்செக்டிசைட் ஸ்மோக்ஸ். என்ன சொல்கிறாங்க, சில கம்ப்யூஸ்டபிள் மெட்டீரியல், ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில இன்செக்டிசைட் ப்ராடக்ட்ஸை நான் வந்து எரிக்க போகிறேன், பர்ன் பண்ண போகிறேன். இந்த ஸ்மோக் ஜென்ரேட் ஆகுது இல்லையா, இந்த ஸ்மோக்கில் கூட நிறைய ரிட்டார்டன்ஸ், அதாவது ரிட்டார்டன்ஸ், அந்த பூச்சிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய நைட்ரைட்ஸ், குளோரைட்ஸ், இது எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ நிறைய இன்செக்டிசைட்ஸ் எல்லாமே ஹீட்னால டீகம்போஸ் பண்ணப்படுது. ஸோ நாட் சூட்டபிள் ஃபார் திஸ் டைப் ஆஃப் ஃபார்முலேஷன். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஹீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்டை இந்த மாதிரி இன்செக்டிசைடோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். ஸோ அதனால இந்த மாதிரி ஃபார்முலேஷனுக்கு சில ஃபார்முலேஷனுக்கு மட்டும்தான் இன்செக்டிசைடையும் ஹீட்டையும் யூஸ் பண்ண முடியும், எல்லா ஃபார்முலேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேப்பரைசஸ். ஸோ வாட் இஸ் வேப்பரைசஸ்ன்னு பார்க்கும்போது, இந்த ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ், ஸோ இது வந்து இன்செக்டிசைட் ஸ்மோக்கோடது என்னது அப்படின்னா, ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே 0.001லேருந்து 0.01 மைக்ரான் இன் சைஸாக இருக்கும். ஹென்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணாது, தே டு நாட் செட்டில் ஆன் லீஃப் சர்ஃபேஸ் சாட்டிஸ்ஃபேக்டரிலி. ஸோ லீஸோட சர்ஃபேஸில் அது நமக்கு எதிர்பார்க்குற அளவில் சாட்டிஸ்ஃபேக்டரியாக செட் ஆகாது. ஸோ வேப்பரைசஸ்ன்னு பார்க்கும்போது, organochlorines can be held in containers allow slow but continuous vaporization and electrically heated to temperatures
தட் இஸ் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வேப்பரைசஸ் எல்லாமே ஆர்கானோ குளோரைட்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், வேப்பர்ன்றதை நம்ம ஒரு கேஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கேஸ் கூட இதை மிக்ஸ் பண்ணி கண்டினியூஸாக எலக்ட்ரிசிட்டியில் வந்து ஹீட் பண்ணி இந்த வேப்பரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேப்பர் ஆக்ட்ஸ் ஆஸ் ஃபியூமிகன்ட். ஸோ இந்த வேப்பர்ஸ் எல்லாமே ஃபியூமிகன்ட் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபியூமிகண்ட்டாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபியூமிகண்ட் லிண்டன் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பெஸ்டிசைட் அண்ட் 10 கிராம் ஆஃப் பியூர் ட்ரை கிறிஸ்டல்ஸ் ஆஃப் லிண்டன் ப்ரொடியூஸ் வேப்பர் சஃபிஷியன்ட் டு கில் இன்செக்ட்ஸ் இன் 100 மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் மீட்டர் கியூப் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ 100 மீட்டர் கியூப்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இன்செக்டை நம்ம இந்த ஃபியூமிகண்ட் லிண்டனை ஒரு 10 கிராம் யூஸ் பண்ணாலே நம்மளால் கில் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் ஃபியூமிகன்ஸ்? ஃபியூமிகன்ஸ் எல்லாமே ஒரு வேப்பரைசர்ஸ். ஸோ அதர் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரேட் ஃபியூமிகேஷன் பம்ப். ஸோ இது வந்து ஒரு டஸ்டர் மாதிரி. ஸோ டஸ்ட்டை ஏர் பம்ப் மூலியமாக வெளியிடுறது. ஸோ 500 கிராம் கெப்பாசிட்டி டிஸ்சார்ஜ் டியூபும் இதில் இருக்குது. ஸோ சாயில் இன்ஜெக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு சாயில் கன்னு. இதில் என்ன இருக்குது அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் டேங்க் இருக்குது. ஸோ இதில் லிக்விட் ஃபியூமிகன்ஸ் இருக்குது, ஒரு பம்ப் இருக்குது, ஒரு பிளங்கர் அசம்பிளி இருக்குது, இன்ஜெக்டர் நாசில் இருக்குது, த்ரஸ்ட் ஹேண்டில் அண்ட் இன்ஜெக்ஷன் ஹேண்டில் வந்து இங்கே இருக்குது. இந்த ஹேண்ட் ஆப்ரேட்டட் சாயில் இன்ஜெக்டர்ஸ் எல்லாமே 1லேருந்து 3 லிட்டர் அண்ட் தே கேன் கவர் அபவுட் 0.5 ஹெக்டர்ஸ் இன் அ டே. ஸோ 0.5 ஹெக்டர்ஸ் இன் அ டே வந்து நம்மளால் கவர் பண்ண முடியுது. இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லிக்யூட் நெமட்டிசைட்ஸ் டு கில் சாயில் நெமட்டோட்ஸ். ஸோ சாயிலில் இருக்கக்கூடிய நெமட்டோட்ஸ் தட் இஸ் இன்செக்ட்ஸை கில் பண்ணுறதுக்கு இந்த சாயில் இன்ஜெக்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ கிரானியூல் அப்ளிகேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தே ஆர் யூஸ் டு அப்ளை கிரானுலா ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் த பெஸ்டிசைட்ஸ் ஃபார்மலி. ஸோ தட் இஸ் கிரானுலேன்றது ஒரு இன்செக்டோட ஒரு ஃபார்மேஷன் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜை கில் பண்ணுறதுக்கு இந்த கிரானுலே ஃபார்மேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 விதமான அப்ளிகேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிளாஸ்டிக் ஹாப்பர், தட் இஸ் ஒரு கண்டெய்னரில் ஒரு 1 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு கிரானுவல்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் நாசில் வழியாட்டி வெளியே ரிலீஸ் பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா நாப்சாக்கு. ஸோ நாப்சாக் வித் ஹாப்பர் வித் லிட்டர் ஆஃப் 100 liters கெப்பாசிட்டி. ஸோ ஆல் ஆஃப் தம் இஸ் கண்டெய்னர். ஸோ ஜஸ்ட் இமேஜின் தட் எனஃப். பேர்ட் ஸ்கேரர். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா பேர்ட்ஸை ஸ்கேர் பண்ணுறதுக்கு எனஃபாக இருக்குது. தட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் ஃபார் வைல்ட் அனிமல்ஸ். ஸோ லைக் ஜாக்கல்ஸு பை ப்ரொடியூசிங் நாய்ஸஸை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் விரட்டுறது. ஸோ 3 எசென்ஷியல் சேம்பர்ஸ் இருக்குது. ஒரு சேம்பர் ஹோல்ட் கால்சியம் கார்பேட், அனதர் சேம்பர் வந்து ஹோல்டு வாட்டருக்காகவும், இன்னொரு சேம்பர் எதுக்காக அப்படின்னா கம்ப்யூஷன் சேம்பர். ஸோ மெயின் சேம்பரோட அட்டாச் ஆகி இருக்கும். ஸோ வாட்டர் ஆக்ட் வித் கால்சியம் கார்பேட் ஆக்ட்ஸ் ஆகி அசிட்டலினை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது என்ன ஆகுது, நாய்ஸை வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கால்சியம் கார்பைடோட என்ன ஆகுது, அசிட்டலின் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால நாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரேட் ட்ராப். ஸோ இதை நம்ம யூஸ்வலாக வீடுகளிலே பண்ணுவோம் இல்லையா. நிறைய மெக்கானிக்கல் டிவைசஸ் ரேட் ட்ராப்பிங்க்கு இருக்குது. ஸோ இந்தியாவில் ட்ராப்பிங்காக நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ பைட்ஸ் லைக் ட்ரை ஃபிஷ் யூஸ்டு ஃபார் அட்ராக்டிங் இன்செக்ட்ஸ். ஸோ ட்ரை ஃபிஷ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ரேட்ஸை வந்து என்ன பண்ணுறோம், அட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ கேஜ் டைப் ஆஃப் வுட் அண்ட் பாக்ஸ்குள்ளே ஒரு க்ளோசிங் டோர் இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங் போர்ட் டைப்ஸில் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் போர்டில் வந்து அந்த எலி வந்து உட்காந்தது அப்படின்னா தன்னால் லாக் ஆகிக்கும். ஸோ நிறைய ஹவுசஸில் கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ளேம் த்ரோவர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ரஸ்டு ஏர் ஸ்ப்ரேயர் ஃபில்டு வித் கெரோசின் ஆயில் இருக்குது. ஸோ இதனால என்ன ஆகுது, ஃப்ளேம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது ஒரு லேன்ஸ் மாதிரி இருக்கும் விச் இஸ் ஃபிட்டட் டு த பர்னர். ஸோ ஒன்றும் கிடையாது, திஸ் இஸ் லேண்ட். இந்த பர்னர் கூட இது வந்து அட்டாச் ஆகியிருக்கும். எப்போ இந்த பர்னர் ஹீட் ஆகுதோ அப்போ இந்த கெரோசின் ஆயில் அண்ட் இட் பர்ன்ஸ் இன்டூ ஃப்ளேம்ஸ். ஸோ விளக்கை நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற விளக்கை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இட் இஸ் யூஸ்டு ஃபார் பர்னிங் லோ காஸ்ட் பாப்புலேஷன். ஸோ லோ காஸ்ட் பாப்புலேஷன் பர்ன் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறோம், இதை யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ சீட் ட்ரெஸ்ஸர். வாட் இஸ் சீட் ட்ரெஸ்ஸர்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு ட்ரம் இருக்கும். ஸோ ட்ரம் ரொட்டேட்டட் வித் ஹேண்டில். ஸோ ட்ரம் இருக்கும், ரொட்டேட்டட் வித் ஹேண்டிலோட லொக்கேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ சீட் ட்ரீட்மெண்ட் வித் இன்செக்டிசைட். ஸோ இதில் இன்செக்டிசைட் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டு சீட்ஸை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதில் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ பிளான்ட் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸோட ஃபிரமோன் ட்ராப்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், பெஸ்ட் பாப்புலேஷனை மானிட்டர் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய செப்டா ஸ்மியர்ட் வித் ஆர்டிஃபிஷியல் சிந்தரைஸ் pheromones. இட் இஸ் யூஸ் டு அட்டாக் த ஆப்போசிட் மேட்ஸ் ஃபார் ட்ராப்பிங் இன் த pheromone traps. ஸோ pheromone traps வச்சு நம்ம இது பண்ணுறோம், பிடிக்கிறோம். பேசிக் பிரின்சிபல் ஆஃப் இன்செக்டிசைட் ஃபார்முலேஷன்ஸ் அண்ட் தேர் அப்ளிகேஷன் இன் த பெஸ்ட் கண்ட்ரோல். ஸோ என்னென்ன மாதிரியான இன்செக்டிசைட் ஃபார்முலேஷன் நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம், அதை எப்படி நம்ம பெஸ்ட் கண்ட்ரோலில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டெக்னிக்கல் கிரேட் பெஸ்டிசைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆக்சிலரி கெமிக்கல்ஸ் தட் இஸ் ரொம்ப ஹை வேல்யூ கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம ஒரு 3 டைப். ஸோ ஒரு பெஸ்டிசைடை நம்ம 3 டைப் பிடிச்சிருக்கோம். ஸோ சாலிட், லிக்விடு அண்ட் கேஸ்.
இந்த some formulations come ready to use while others will be mixed before use. ஸோ some formulation எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதாவது தட் இஸ் இப்போ எத்தனால் இருக்குது அப்படின்னா எத்தனாலும் நான் என்ன பண்ணலாம், டேரெக்டாக ஃபீல்டில் அப்ளை பண்ணலான்னு நீங்கள் யோசிச்சு வச்சுக்கலாம். பட் சில ஃபார்முலேஷன் இப்போ இதே எத்தனால அந்த பிளான்ட்டுக்கு என்னால் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது கூட நான் வேறு ஏதாவது ஒன்றத்தை நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுதான் சில ஃபார்முலேஷனில் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும், சில இதை நம்ம கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வெயிட்டு. ஸோ ஃபுட் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். அது கூட ஃபுட்டு தட் அட்ராக்ட் த பேஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் மீல் ஆர் பெல்லட்ஸ். ஸோ இப்போ நம்ம எலிக்கு வந்து எலி பேஸ்ட் வச்சுட்டு எலி பேஸ்ட் என்ன பண்ணுவோம், அப்படியே வைப்போமோ, வைக்க மாட்டோம்ல. நம்ம என்ன பண்ணுவோம், ரேட் பேஸ்ட் கூட ஒரு ப்ரெட்டோ இல்லை வந்து ஒரு தக்காளி அது டொமேட்டோஸ் ஏதாவது ஒன்று வைப்போம் இல்லையா, அதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ தட் இஸ் கால்டு பெயிட் ஃபார் இன்செக்ட்ஸ், ராடன்ஸ், பேர்ட்ஸுக்கு, ஸ்லக்ஸுக்கெலாம் இந்த மாதிரி தான் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் ட்ரை ஃப்ளோவபிள் ஒரு வாட்டர் டிஸ்போசபிள் கிரானியூல்ஸ். ஸோ இதில் நிறைய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் ஆகியிருக்கும். ஸோ ஸ்மால் பென்னல்ஸ், கிரானியூல்ஸு, ஸோ சஸ்பென்ஷன் இன் வாட்டர், இது எல்லாமே வாட்டரில் சஸ்பெண்ட் ஆகி இருக்கும். ஸோ ஸ்ப்ரேஸ் ஃபார் இன்செக்ட் டிசீசஸ் அண்ட் வீட் கண்ட்ரோல். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இன்செக்ட்டுக்கு, ஸோ டிசீஸ் கண்ட்ரோலுக்கு, வீட் கண்ட்ரோலுக்கு எல்லாம் இதை யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டஸ்ட். ஸோ வாட் இஸ் டஸ்ட்ன்னு பார்க்கும்போது ஃபைன்லி கிரவுண்ட் இன்னட் பார்ட்டிகல்ஸ், தட் இஸ் டாக்கு, கிளே, வல்கானிக் ஆஷ், இது மாதிரியாக இருக்கக்கூடிய நல்ல ஃபைண்டாக டஸ்ட் இது பண்ணி அந்த டஸ்ட்டை நம்ம இப்போ நாள் டஸ்ட்டுன்னு படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த டஸ்டர் தான் இந்த டஸ்ட். ஸ்பாட் ட்ரீட்மெண்ட், அனிமல் பவுடர், சீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். டெல்டா டஸ்ட், ஃபீக்கம், டி ட்ரையான், செல்வின், டி மெத்லாயின், டி. So ear tag vapor strips. So solid material with a volatile or solid active ingredient slowly release vapor. ஸோ ஒரு சாலிட் மெட்டீரியல், ஒரு கற்பூரம் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சாலிட் மெட்டீரியல் இருக்கும், அதுலேருந்து வேப்பர் வரும். ஸோ அந்த வேப்பர்னால என்ன ஆகுது, இந்த இப்போ நம்ம கொசுக்கெல்லாம் வந்து எப்படி மஸ்கிட்டோஸை நம்ம ரிப்பல் பண்ணுறதுக்காக நீம் ட்ரீயோட லீவ்ஸை வந்துட்டு நம்ம எரிப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி. ஸோ அனிமல் இயர் டேக் ஃப்ளை கண்ட்ரோலுக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ கிரானியூல்ஸ், நெக்ஸ்ட் ஒன் கிரானியூல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ கிரானியூல்ன்றது ஒரு இன்னட் மெட்டீரியல், வால்நட் ஷெல்லு, கார்ன் கார்பு கம்பைன் வித் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்டோட கம்பைன் பண்ணி தான் இதையும் யூஸ் பண்ண முடியும். சொல்யூஷன் ட்ரீட்மெண்ட் ஃபார் இன்செக்ட் ஃபார் வீடு கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணுறோம். என்னென்ன டஸ்பான், டால்ஸ்டார். ஸோ பெல்லட்ஸ்ன்னு பார்க்கும்போது இதுவும் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். வாட் இஸ் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ஒன்றும் கிடையாது, அவங்க சாப்பிடக்கூடிய ஒரு பொருளோட அந்த கெமிக்கலை நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறது, அவ்வளோதான். ஸோ ராடன்ஸு, ஸ்லக்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். சால்யூபிள் பவுடர்னு என்னது, ட்ரை பவுடர் ஆர் கிரானிவல்ஸ் விச் டிசால்வ்ஸ் இன் வாட்டர் டு ஸ்ப்ரே சொல்யூஷன். ஒரு ட்ரை பவுடரோ இல்லை கிரானிவல்ஸோ, ஸோ அது என்ன பண்ணுறோம், வாட்டர் டு ஸ்ப்ரே சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நான் மோஸ்ட் ப்ரேஸ் ஃபார் வீட்ஸ் அண்ட் வீட் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணுறோம். வெட்டபிள் பவுடர் அப்படின்னா என்ன, ஃபைனாக கிரவுண்டான ஒரு இன்னட் இன்க்ரீடியன்ஸ் வித் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட், ஒரு பவுடர் ஃபார்மில் ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டை கலந்துக்கிறோம். ஸ்ப்ரேஸ் ஃபார் இன்செக்ட் டிசீசஸ்க்கும் வீட் கண்ட்ரோலுக்கும் யூஸ் பண்ணுறோம். டிமான், டெம்போ, வெட்டபிள் பவுடர்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏரோசோல்ஸ். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். யூஸ்வலி கண்டென்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது. ஸோ 2 மெயின் டைப்ஸ், ரெடி டு யூஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சில இது வந்து ஃபாக் ஜென்ரேட்டர்ஸாக தான் இருக்குது. சில எக்யூப்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், லிக்யூடு கூட நம்ம கலந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்ப்ரேஸ் யூஸ்ட் ஃப்ரம் ஹோம் கார்டன் இன்செக்டிசைட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். க்ரீன் ஹவுஸ் ஆர் மஸ்கிட்டோ கண்ட்ரோலுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். வாஷு, ஃப்ரீஸு, யூஐடி, ஸோ இதெல்லாம் ஒரு கெமிக்கலோட பேர் தான். பிபி, அல்ட்ரா கார்டியன். ஸோ எமல்சிஃபைபிள் கான்சன்ட்ரேட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதில் பெட்ரோலியம் சால்வெண்ட் எமல்சிஃபையர்ஸ் இருக்கும். பெஸ்டிசைடை நம்ம ஸ்ப்ரே கூட கலந்தால் மில்கி கலரில் இருக்கும். இது எல்லாமே ஸ்ப்ரே இன்செக்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன இருக்குது, குளோரோ பைனிஃபிக்ஸ் இருக்குது, சைப்பர் மெத்தியானின் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளோவபிள். வாட் இஸ் ஃப்ளோவபிள்னு பார்க்கும்போது ஃபைன்லி கிரவுண்டு பார்ட்டிகல்ஸாக இருக்கும், லிக்விட் கேரியரில் இருக்குது. ஸோ ஒரு பார்ட்டிகல், ஒரு பவுடரை நம்ம லிக்யூடில் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது கூட நம்ம வெட்டபிள் பவுடரோட சேர்த்து இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணி அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸோ இன்செக்ட்டுக்கும், டிசீஸ் கண்ட்ரோல், வீடு கண்ட்ரோலுக்கும். ஸோ கார்பாரில் ஏஎஃப்னு சொல்கிறோம். ஸோ ஜெல்லுன்றது நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ ஜெல் டைப் இருக்கும். எமல்சிஃபைல் கான்சன்ட்ரேட், லிக்விட் எமல்சிஃபைல் கான்சன்ட்ரேட்டு. ஸோ ஹெர்பிசைடு, இன்செக்டிசைட்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். மைக்ரோ என்கேப்சுலேட்டட் மெட்டீரியல்ஸ். ஸோ வாட் இஸ் தட், கன்சிஸ்ட் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் சரௌண்டட் பை ஏ பிளாஸ்டிக் கோட்டிங், தட் இஸ் பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்காது. ஸோ ஏ பிளாஸ்டிக் கோட்டிங் ஒரு பெஸ்டிசைடு. ஸோ வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி இதை ஸ்ப்ரே பண்ணுறோம். பிரேக் டவுன் ஸ்லோவாக நம்ம இது வந்து பிரேக் டவுன் ஆகிக்கும். ஸோ இன்செக்டிசைடாகவும் ஃபிரமோன் ஸ்ப்ரேஸாகவும் யூஸ் பண்ணுறோம். டிமாண்ட் இஎஸ்ன்றது இதோட கெமிக்கல் நேம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று சொல்யூஷன். ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் டிசால்வ் ஈக்விட். ஸோ ஈக்விட்னானது ஃபார்ம்ஸ் அ சொல்யூஷன் என்ன ஸ்ப்ரே மிக்ஸு. ஸோ ஸ்ப்ரேயை மிக்ஸ் பண்ணும்போது இந்த சொல்யூஷன் ஃபார்ம் ஆகிறது ஈக்விட்னு சொல்கிறாங்க. ஸ்ப்ரேஸ் ஃபார் வீட் கண்ட்ரோலுக்காகவும்
ப்ரீமைசேசி, ட்ரிமைடாரேசி போத்தையும் போர்கேருக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அல்ட்ரா லோ வால்யூம் கான்சன்ட்ரேட்னு நம்ம பார்க்கும்போது லிக்யூட்ஸு வெரி ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் அதில் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது யூஎல்வி எக்யூப்மெண்ட் தட் இஸ் அ டைப் ஆஃப் மெட்டீரியலில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்செக்டிசைட் ஸ்ப்ரேஸ் இன்செக்ட் க்ரீன் ஹவுஸ் ஆர் ஃபாரஸ்ட்ரி. ஸோ ஃபாரஸ்ட்ரிலையும் க்ரீன் ஹவுஸ்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், இதை யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேசியஸ் ஃபார்மர்ஸில் ஃபியூமிகன்ஸு. ஸோ ஃபியூமிகன்ஸ் நமக்கு ஆல்ரெடியே தெரியும். ஒரு வாலடைல் லிக்யூடையோ சாலிடோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கம்ப்ரெஸ் பண்ணி அதை கேஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ க்ரீன் ஹவுசஸ், மஷ்ரூம் ஹவுசஸ், கிரீனரிஸில் ப்ரீ பிளான் சாயில் ட்ரீட்மெண்ட் ஃபார் சாயில் பாண்ட் பெஸ்ட்டுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ்பின் ஃபாஸ்டாக்சின் வந்து இதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாட்டர் சொலூபிள் பேக்கெட்ஸ்னு பார்க்கும்போது ப்ரீ வெயிட்டட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வெட்டபிள் பவுடர் எஸ்பி. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு தனியான ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் வச்சு அதை கரையை வச்சுட்டு அதை நம்ம ஸ்ப்ரேயாக ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ டெமான் வெட்டபிள் பவுடரையும் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் we are moving to the next chapter, pesticides and environmental pollution. ஸோ பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஃபிசிக்கல் கெமிக்கல் இல்லை அதுக்கு ஒன்று கூட இன்னொன்று சேர்ந்து ஒரு கெமிக்கல் கூட இன்னொரு கெமிக்கல் சேர்ந்தால் நம்ம பெஸ்டிசைடுன்னு சொல்லலாம். ஸோ 2 ப்ராடக்ட் அதில் சேர்த்திருக்கும். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அதை டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ சம் பெஸ்டிசைட்ஸை நம்ம நிறைய கிளாஸஸாக டிபெண்டிங் ஆன் த நீட்ஸ், ஸோ அதுக்கு எப்படி என்ன மாதிரி நீடுக்கு அது யூஸ் ஆகுதுன்றதை பார்த்து பிரிப்போம். ஸோ 3 மோஸ்ட் பாப்புலர் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னா பெஸ்டிசைட் ஃபங்க்ஷன், அந்த பெஸ்டிசைடோட ஆர்கானிசம் எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம கில் பண்ண போகிறோம், அதோட கெமிக்கல் காம்போசிஷன் என்ன அந்த பெஸ்டிசைடுக்கு, அதோட டாக்ஸிசிட்டி எப்படி இருக்குது. ஸோ WHO என்ன பண்ணியிருக்காங்க, 4 கிளாஸஸாக வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ், ஹைலி டேஞ்சரஸ், மாடரேட்லி டேஞ்சரஸ், ஹைட்லி டேஞ்சரஸ்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இஸ் அ குளோபல் ஃபினாமினான். இது வந்து என்னது, ஒரு குளோபல் ஃபினாமினாக இருக்குது. இதில் ரிஸ்க்கும் அவுட்கம்மும் ஹியூமன் ஹெல்த் ஆர் ஒரியிங் ஃபேக்டர். ஸோ பெஸ்டிசைட்ஸ்னால மனித உயிர்கள் அதிகமாக போகுது. ஸோ இதனால ஒரு ஒரியிங் ஃபேக்டராக இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் ஆஃப் பொல்யூஷன் மேன்மேட் கேலமிட்டி. ஸோ மனிதன் விளைவிக்கக்கூடிய ஆபத்துகள் தோ த ஃபேக்ட் of benefit risk ratio also needs to be weighted equally before complaining on the issue of the pollution. ஸோ நம்ம பொல்யூஷன் நடக்குதுன்னு சொன்னாலும் இந்த ரிஸ்க் ஃபேக்டரும் என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் அந்த ஆர்கானிசம் வந்து சாகுது. பட் அது ஒரு ஆர்கானிசம் மட்டும் கிடையாது, அது என்ன பண்ணுது, அந்த ஆர்கானிசம் இப்போ அந்த அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த இன்செக்ட், ஒரு பெஸ்டிசைட் யூஸ் பண்ணி அஃபெக்ட் ஆகக்கூடிய அந்த இன்செக்டை வேறு ஏதாவது ஒரு ஆர்கானிசம் சாப்பிட்டா கூட அதுவும் சேர்ந்து என்ன ஆகுது, அது ஹார்ம் ஆகுது. ஸோ இதில் ஹியூமன்ஸே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ WHO என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 மில்லியன் கேசஸ் வந்து பெஸ்டிசைட் பாய்சனிங்கில் 220,000 டெத் வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் நடக்குது. ப்ரைமர்லி டெவலப்பிங் கண்ட்ரீஸில் மட்டும் நடக்குது. ஸோ நிறைய ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பெக்டட் ஆக்டிஆக்சிடென்ட் லெவல்ஸ் அதில் அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளோட ஆக்சிடேட்டிவ் தட் இஸ் என்னோட ஆக்சிஜன் லெவலை குறைக்கக்கூடிய தன்மை அந்த பெஸ்டிசைடில் இருக்குது. ஸோ என்ன ஆகுது, செல்லுலார் டேமேஜ், அவங்களோட உடம்புகளில் இருக்க தசைகளில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவுகளை அது வந்து கம்மி பண்ணிடுது. ஸோ லிப்பிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் இது எல்லாமே டார்கெட்டட் டு த இம்பேலன்ஸ் அண்ட் செல்லுலார் சிக்னலிங் பாத்வேஸ் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெயின் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை கம்மி பண்ணால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் ஸ்ட்ரீம்ஸில் இருக்கக்கூடிய ஆர்பிசிஸோட ஆக்சிஜனேட்டோட லெவலும் கம்மியாயிடும். ஸோ இதனால அந்த ஆர்கானிசம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ oxidative stress and reactive oxygen species induce the long-term health effects இதனால் நடக்குது. that is carcinogenesis. ஸோ that is cancer formation நடக்கலாம், neurodegeneration, ஸோ நரம்பு தளர்ச்சி வரலாம், cardiovascular ஹார்ட் அட்டாக் வரலாம், ரெஸ்பிரேட்டரி, ரீனல் கிட்னி ஃபங்க்ஷன் ஏதாவது நடக்கலாம், எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன், ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம்ஸ் கூட இதனால் வரலாம். வென் பெஸ்டிசைட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட ஆக்சிஜன் லெவலை கம்மி பண்ணிடுச்சு அப்படின்னா நிறைய டிசீசஸும் ஹீமோஸ்டாட்டிசிஸ் தட் இஸ் நம்ம ஆர்கனில் இருக்கக்கூடிய பேலன்ஸு, ஸோ பேலன்ஸை இது என்ன பண்ணிடுது, கம்மி பண்ணிடுது. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஆஃப் பெஸ்டிசைட் இஸ் ஆஃபன் நாட் வெரி ப்ரிசைஸ். இப்படி தான் இதை யூஸ் பண்ணலாம், இதை இப்படி யூஸ் பண்ணால் இதனால் எந்த விளைவும் வராதுன்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. And the contribution of agrochemicals towards increasing agriculture production is well established. However, it may cause damage to the environment and the ecosystem, including mankind. ஸோ நம்ம அக்ரோகெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறனால நம்மளோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வேணால் இன்க்ரீஸ் ஆகலாம், பட் நம்மளோட என்விரான்மெண்ட்டும் நம்மளோட எக்கோசிஸ்டமும் மனித உயிரும் பாதிக்கப்படுது. ஸோ இதனால நம்ம பெஸ்டிசைட்ஸ் எதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம், பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும், வீட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும், டிசீசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும், ராடன்ஸு பெஸ்ட் இன் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்க மெட்டீரியல்ஸில்
ஸோ இதனால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பெஸ்டிசைட் இண்டஸ்ட்ரியில நிறைய டெவலப்டு வேர்ல்டு நிறைய குட் ப்ராக்ரஸ் அவங்களோட டெவலப்மெண்ட்டையும், ப்ரொடக்ஷன்லையும் லோ ரிஸ்க்கோட, லோ வால்யூம் யூஸரோடையும், என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி பெஸ்டிசைடை ஃபார்முலேட் பண்ணுறதுனாலையும் நிறைய டெவலப்பிங் கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்க, இன்னமும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கன்வென்ஷனல் ஃபார்முலேஷன் தட் இஸ் பெஸ்டிசைட்ஸை நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்னோட என்விரான்மெண்டல் பாதிப்பு இல்லாமல் என்னால் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி கூட நான் பண்ணி நிறையா என்ன பண்ணியிருக்காங்க, இண்டஸ்ட்ரீஸும் டெவலப்பிங் கண்ட்ரீஸும் இதனால யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இந்த பெஸ்டிசைட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள் நிறையா நம்ம ஹியூமனுக்கு கிடைக்கக்கூடிய ஹெல்த் அக்யூட் இன்டாக்சிகேஷன், ஸோ நிறைய பாய்சனிங் நடக்கக்கூடியதுக்கு ஒரு அட்வர்ஸ் எஃபெக்டாக இது வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ many studies have reported association between exposure to agriculture chemicals and various health outcomes. ஸோ அக்ரிகல்ச்சர் கெமிக்கல்ஸ்னால மனிதர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வருதுன்றதையும் நிறைய ஸ்டடீஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடீஸாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ லோ லெவல் பெஸ்டிசைட்ஸ் ப்ரொடியூஸ் அ வெரைட்டி ஆஃப் பயோகெமிக்கல் சேஞ்சஸ், சம் ஆஃப் விச் மே பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்வர்ஸ் பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரொடியூஸ் அ வெரைட்டி ஆஃப் பயோகெமிக்கல் சேஞ்சஸ், ஒரு லோ லெவல் பெஸ்டிசைட்ஸ் தட் இஸ் சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்டிசைட் என்ன மாதிரியான பயோகெமிக்கல் சேஞ்ச் பண்ணுது, ஸோ அதனால என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் வருதுன்றதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்வர்ஸ்லி சம் பயோகெமிக்கல் ஆல்ட்ரேஷன் எல்லாமே நாட் நெசசரிலி டு கிளினிக்கலி ரெகக்னைஸ் சிம்டம்ஸ். என்ன சொல்கிறாங்க, சின்ன 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 விஷயங்கள் கிளினிக்கலாக ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை, ஆனால் எல்லா பயோகெமிக்கலையும் நம்ம பார்க்கும்போது இது ஒரு எக்ஸ்போஷர் எஃபெக்டாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு பயோகெமிக்கல் இது பெஸ்டிசைட் மட்டும் அது வந்து பாதிப்பாக இல்லை, பட் நிறைய அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெஸ்டிசைட்ஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், பெஸ்ட்டை கில் பண்ணுறதுக்கு. ஸோ க்ராப்ஸையும் ஹியூமனையும் அதை ஹார்ம் பண்ணுது, க்ராப்ஸை ஹார்ம் பண்ணுது. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பெஸ்டிசைட்ஸை நம்ம க்ராப் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிருக்கோம், பல கால வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பெஸ்டிசைட்ஸ் பெனிஃபிட் த க்ராப்ஸ், ஆனால் சில நெகட்டிவ் இம்பேக்ட்டும் நமக்கு இருக்குது. ஸோ நிறைய யூஸ் பண்ணால் நம்மளோட பயோடைவர்சிட்டி அழிஞ்சு போயிடும். ஸோ நிறைய பேர்ட்ஸ், அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ், அனிமல்ஸ் இது எல்லாமே இந்த ஹார்ம்ஃபுல் பெஸ்டிசைட்ஸ்க்கு அடியில் போராடிட்டு இருக்காங்க. ஸோ சில இன்செக்டை சாப்பிடக்கூடிய அந்த பேர்ட்ஸை நம்ம இன்செக்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த பெஸ்ட்னால அந்த இன்செக்டை சாப்பிடக்கூடிய அந்த பேர்ட்ஸ் என்ன ஆகுது, அவங்களோட வாழ்க்கைக்கு போராடிட்டு இருக்காங்க. ஸோ பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே ஒரு கன்சர்ன் தான். ஸோ இது எல்லாமே ஒரு பாதிப்பு தான். ஸோ இதனால குளோபலோட என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டியும் போகுது, குளோபலோட ஸ்டெபிலிட்டியும் போகுது. பொல்யூஷன் அஸ் ரிசல்ட் ஓவர் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, பொல்யூஷன் ஆகுது. ஸோ லாங் டேர்மில் யூஸ் பண்ணும்போது என்விரான்மெண்ட் பாதிப்பாகுது. ஸோ பெஸ்டிசைடில் நிறைய டாக்ஸிக் கெமிக்கல் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா. ஸோ பயாலஜிக்கல் ஏஜென்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது, என்விரான்மெண்ட்டில் இன்டென்ஷனலாக ஒரு டாக்ஸிக் அட்வர்ட் எஃபெக்டை வந்து அது வெளியிடுது. எதுக்காக, அந்த கண்ட்ரோலர் கில் டெஸ்ட்ராய் பாப்புலேஷன் ஆஃப் இன்செக்ட், வீட்ஸ், ராடன்ஸ், ஃபங்கஸ், ஹார்ம்ஃபுல் பெஸ்ட் இது எல்லாத்தையும் கில் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டுமே. ஸோ பெஸ்டிசைட்ஸ் எப்படி இது பண்ணும், அட்ராக்ட் பண்ணும், அதை செடியூஸ் பண்ணும். ஸோ அதை மயக்கி அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த பெஸ்ட்டு போய் அதை சாப்பிட்டோன்னே அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ பெஸ்ட் கேன் பி ப்ராட் டிஃப்ரெண்ட் டைஸ், பிளான்ட்டாகவும் இருக்கலாம், மணிவலாகவும் இருக்கலாம், ஜியோ பாரடைஸ் அவர் ஃபுட். ஸோ நம்ம ஃபுட்டில் கலந்துருக்கக்கூடியது ஒன்றாவும் இருக்கலாம். ஸோ ஹெல்த் ஆன் கம்ஃபோர்ட், நம்மளோட கம்ஃபோர்ட்டை மாற்றக்கூடியதாகவும் இருக்கலாம். ஸோ இந்த பெஸ்டிசைட்ஸை நிறைய ஃபுட்ஸில் நிறைய ஃபோல்டில் பாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அக்கார்டிங் டு த எஸ்டிமேட் 5.2 பில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் 5.2 பில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸை நமக்கு வேர்ல்டு வைடு தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பெஸ்டிசைட்ஸை யூஸ் பண்ணுறது, பெஸ்ட் மிஸ்டிகேஷன் ஹேஸ் பிகம் அ காமன் ப்ராக்டிஸ் ஆல் அரௌண்ட் த வேர்ல்டு. ஸோ ஆல் அரௌண்ட் த வேர்ல்டு அது ஒரு காமன் ப்ராக்டிஸாக நமக்கு வந்து தெரியுது. தேர் யூஸ் இஸ் நாட் ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட் டு அக்ரிகல்ச்சர் யூஸ். ஸோ நம்ம அதை அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட், இப்போ ஒரு பூச்சிக்கொல்லியை நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோமா, இல்லை. ஆனால் ஹோம்ஸில் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸ்ப்ரேயாகவும் பாய்சனாகவும் பவுடர் ஃபார்ம்லையும் நம்ம காக்ரோச்சஸ்க்கு, மஸ்கிட்டோஸ்க்கு, ரேட்ஸுக்கு, ஃப்ளீஸ்க்கு, டிக்ஸுக்கு, அதர் ஹார்ம்ஃபுல் பக்ஸுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ பெஸ்டிசைடு யூஸு 1600ல் ஹனி கூடையும் அந்த அர்சனிக் கூடையும் நம்ம யூஸ் பண்ணி ஆண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ லேட் 1800ல் யூஎஸ்ஏல இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிக்கோட்டின் சல்ஃபேட், கால்சியம் அர்சனேட், சல்ஃபர் இது எல்லாமே ஃபீல்டு ரிலேட்டட் போஸ்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட எஃபோர்ட் வந்து அன்ஃப்ரூட்ஃபுல், உபயோகமாக நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன் 1867ல் நிறைய இம்ப்யூரிட்டி ஆஃப் காப்பர், அர்சனிக் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி கொலாரடோ பொட்டேட்டோ பீட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், எதிர்த்து
நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த மேஜர் பிரேக் த்ரூ இன் பெஸ்டிசைட் டெவலப்மெண்ட் அக்யூரேட் பெஸ்டிசைட்ஸ்க்கு ஒரு டெவலப்மெண்ட் எப்போ நடந்ததுன்னா 2ஆம் உலகப் போரில் தான் நடந்தது. ஸோ எஃபெக்டிவ் நிறைய செவரலான எஃபெக்டிவ் இன்எக்ஸ்பென்சிவ் பெஸ்டிசைட்ஸை வந்து நம்ம அப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பீரியட் இஸ் மார்க் பை த டிஸ்கவரி ஆஃப் ஆல்ட்ரின், டைக்ளோரடைஃபினைலு, ட்ரைக்ளோரோஈத்தேனு இன் 1939, டைல்ட்ரின், பென்சைனு, ஹெக்ஸாக்ளோரின், டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிடு, ஸோ 2.4D, குளோரடைன், என்ட்ரின், இது மாதிரியானதும் நிறைய நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். நிறைய பெஸ்டிசைட்ஸ் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணனால நிறைய ஃபிஷ்ஷு கூட, சால்மான் கூட என்ன ஆயிருக்கு, பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ பெஸ்டிசைட்ஸை நம்ம நிறைய நம்மளோட ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸாக இருக்கக்கூடிய இன்வெர்டிப்ரேட்ஸை கூட இது என்ன ஆகுது, இது பாதிக்குது. ஸோ பாகிஸ்தானில் கூட 1980க்கு முன்னாடி பிளான்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இம்போர்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ்க்கு நாங்கள் தான் உரிமம், நாங்கள் சொல்கிற பெஸ்டிசைட்ஸ் தான் நீங்கள் விற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்டிசைட் பர்ச்சேஸ் வந்து ப்ரீபேமெண்ட் பேசிஸில், ஸோ நான் முன்னாடியே பே பண்ணிடுவேன், எனக்கு நீ கொடுக்கணும். ஸோ சப்சிடியும் இருக்குது, ஸோ மானியம் இருந்திருக்கு. ஆனால் 1980ல் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வாஸ் டு த ப்ரைவேட் செக்டார். ஸோ 1980ல் என்ன ஆயிடுச்சு, கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட் செக்டருக்கு மாறிடுச்சு. ஸோ அந்த டைம்லேருந்து நிறைய ஸ்டடி இன்க்ரீஸ் இன் பெஸ்டிசைட் ஸோ ப்ரைவேட்டாக மாறினதுனால நிறைய பெஸ்டிசைட் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து பாகிஸ்தானில் நடக்க ஆரம்பிச்சிது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பெஸ்டிசைட் இஸ் ரினியூடு ஸ்பொராடிக்லி. ஸோ ரொம்ப கொஞ்சமாக ரிஜிஸ்ட்ரேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ சேஃப்டி யூஸ் ஆஃப் பெஸ்டிசைடும் அங்கே மெயின்டைன் பண்ணப்பட்டது. ஸோ ப்ரிஃபரன்ஸ் இஸ் கிவன் டு பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஆஃப் பெஸ்ட். ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, கெமிக்கல் யூஸ் கிடையாது, நீங்கள் பயாலஜிக்கலாக எப்படி வேணால் அந்த பெஸ்டிசைட் நீங்கள் வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ பயோ எஃபெக்டார் மெத்தடு. ஸோ பெஸ்டிசைட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பயோ கண்ட்ரோலிங் ஏஜென்சியை யூஸ் பண்ணி, அதாவது என்ன அப்படின்னா, ஒரு உயிரை நீங்கள் கொல்லணும்னா இன்னொரு உயிரை வச்சு ஒரு உயிரை கொண்டுக்கலாம். ஆனால் நீங்கள் கெமிக்கலை யூஸ் பண்ணி கொல்லக்கூடாது. அதான் இங்கே கான்செப்ட். இந்த பயோ கண்ட்ரோலிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே பயோரேஷனல் பெஸ்டிசைட்ஸை நமக்கு வந்து, தட் இஸ் பயோரேஷனல்னால் என்னது, ஸோ நான் யூஸ் பண்ணுறது எனக்கு உபயோகமாக இருக்குது. ஸோ பயோரேஷனல் பெஸ்டிசைட்ஸ்க்கு இன்செக்ட் growth ரெகுலேட்டர். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்செக்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ரெகுலேட்டர்ஸை நான் கண்டுபிடிக்க முடியுமோ அதை கண்டுபிடிச்சி நான் கொள்கிறேன். ஸோ நான் பயாலஜிக்கலாகவே அதை கொள்கிறேன், ஐ டிடன்ட் யூஸ் எனி கெமிக்கல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் we are moving to today's practice question. That is the first question is pesticide formulation or primarily a mixture of. ஸோ pesticide formulationல என்னென்ன மிக்சர் இருக்குது, ஸோ டெக்னிக்கல் கிரேட் பெஸ்டிசைட் அண்ட் இன்னர்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ பியூர் பெஸ்டிசைட்ஸ் மட்டும் இருக்குமா, ஒன்லின்ற ஆப்ஷன் நம்ம எப்போவுமே வந்து என்ன பண்ணிடணும், கொஞ்சம் டவுட்ஃபுல்லில் வச்சுட்டு எலிமினேட் பண்ணிடணும். ஸோ ஃபர்டிலைஸ்ட் நியூட்ரியன்ஸா கிடையாது. ஸோ இன்னர்ட் மெட்டீரியல்ஸ் அதில் அதிகமாக இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு WHO கிளாசிஃபிகேஷன், கேட்டகரி இன்க்ளூட்ஸ் பெஸ்டிசைட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ்ன்னு நம்ம எதை சொல்கிறோம், கிளாஸ் LAவை தான் நம்ம வந்து சொல்கிறோம். Which of the following is a major environmental effect caused by excessive pesticide use? ஸோ எக்ஸசிவ் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணனால என்ன மாதிரியான மேஜர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் நடக்குது, நமக்கு சாயில் ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா, ஸோ தப்பு. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் எக்கோசிஸ்டம் பேலன்ஸா கிடையாது. ஸோ இது என்னது, எல்லாமே எஃபெக்ட் தான். பட் மோஸ்ட்டாக என்ன, இதெல்லாம் இல்லாமல் கூட நம்மளால இருக்க முடியும். பட் ஒரு இடத்துல சாயில் ஃபெர்டிலிட்டி இல்லைன்னா இன்னொரு இடத்துல நம்மளால விளைக்க முடியும். ஒரு எக்கோசிஸ்டம் பேலன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆனிச்சுன்னா இன்னொரு எக்கோசிஸ்டம் பேலன்ஸை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். இன்க்ரீஸ் இன் பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸை இன்சர்ட் பண்ணுறதா, ஸோ இது வந்து தப்பு. பட் இன் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பயோடைவர்சிட்டி, வாட்டர், லேண்ட், ஸோ எல்லாத்துல இருக்கக்கூடிய எல்லா பயோடைவர்சிட்டியும் அழிஞ்சு போயிடுது. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஒன். ஸோ பெஸ்டிசைட் இன்டியூஸ் செல்லுலார் டேமேஜ் மெயின்லி த்ரூ த ப்ரொடக்ஷன் ஆஃப். ஸோ பெஸ்டிசைட்னால இன்டியூஸ் ஆகப்பட்ட செல்லுலார் டேமேஜ் இதோட ப்ரொடக்ஷனால் நடக்குது, ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ். ஸோ ஆக்சிஜனோட அளவை நம்ம என்ன பண்ணுறோம், கம்மி பண்ணி அந்த ஆர்கானிசமை கில் பண்ணுறோம். ஸோ மித்த எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து அன்சூட்டபிள். So next one, which pesticide was discovered in 1939 and marked as a major breakthrough of the World War II அப்புறமா ஒரு மேஜர் ஒரு பெஸ்டிசைடாக எது வெளியே வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டைக்ளோரோஃபினைல், ட்ரைக்ளோரோஈத்தேன். ஸோ இது ரெண்டு மட்டும்தான். ஸோ திஸ் ஒன், ஸோ தட் இஸ் நம்ம DDTன்னு சொல்கிறோம். ஸோ மேலத்தியான், கார்பரில், கிளையோபாஸ்பேட்ன்றது தப்பானது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த கிளாஸோட பேலன்ஸ் கண்டினியூஷனும் ஸோ அடுத்த டாப்பிக்கும் நம்ம வந்து பார்ப்போம். தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் டாபிக். தேங்க்யூ ஸோ மச்.